ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அட்சய ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் ரா ரகுபதி. இன்னைக்கு வாஸ்துவில் நம்ம பார்க்க போற மிக முக்கியமான விஷயம், வீட்டினுடைய 2ஆம் பாகமாக கருதப்படக்கூடிய பால்கனி அப்படி இல்லைன்னா பூங்கா. எல்லார் வீட்லேயும் பூங்கா இருக்குமானா இருக்காது. பட் ஆனால் 2 முக்கியமான விஷயங்கள், அந்த 2 முக்கியமான செடிகள் வீட்டில் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இடம் இருக்கும். அதை பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. அப்படியாப்பட்ட 2 செடிகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச செடிகள் தான். ஒன்று துளசி செடி. இந்த துளசி செடி மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படக்கூடியது. வீட்டுக்கு இறை சக்தியை கிரகிக்கக்கூடியது, நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஒரு வீட்டில் துளசி செடி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட கோயில் இருக்கிறதுக்கு சமமானது இந்த துளசி செடி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமானது இந்த துளசி செடி. 2வதாக சொல்லப்படக்கூடியது என்னென்னா மருதாணி செடி. மருதாணி செடியெல்லாம் முன்னெல்லாம் திருமணம் வீட்டில் நடக்கும்போது இந்த மருதாணியை பெண்கள் வைப்பாங்க. இது மங்களத்தின் சின்னமாக கருதப்படக்கூடியதும் இந்த மருதாணி செடி. அது மட்டும் இல்லாமல் இந்த மருதாணி வைக்கிறதுனால ஒரு சாந்தமான சூழ்நிலை தரக்கூடியது, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடியது, இதுவும் இறை ஆற்றலை கிரகிக்கக்கூடியது, ஒரு சமநிலையை வீட்டில் தங்க வைக்கக்கூடியது இந்த மருதாணி செடி. இந்த 2 விஷயங்களை வீட்டில் இருக்கிற உடல் அளவிலும் சரி மனசளவிலையும் சரி சமநிலைப்படுத்தக்கூடியது இந்த 2 செடிகள். இந்த துளசி செடி பார்த்தோம்னா நமக்கு உடம்புக்கு சளி, இருமல் அப்படி வரும்போது இந்த துளசியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடலில் இருக்கிற ஈரத்தன்மையை வெளியேற்றி உடம்புக்கு சூடை கொடுத்து உடம்புடைய சூட்டின் தன்மையை சமநிலைப்படுத்தக்கூடியது. அதே போல் இந்த மருதாணி உடம்பு சூடாச்சுன்னா மருதாணி வைக்கும்போது உடலுடைய சூட்டை குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தலைவலி, அதுக்கப்புறம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு பாரம்பரியமான வைத்திய முறை தான் இந்த மருதாணி. இந்த மருதாணி உடம்பை சூட்டை குறைக்கக்கூடியது. துளசி செடி உடைய சூட்டுத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது. இது 2மே சேர்ந்து நம்ம உடம்பை எப்படி சமநிலைப்படுத்துதோ அதுபோல் இந்த 2 செடிகளும் வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுத்து சமநிலையை கொடுக்கக்கூடியதாக கருதப்படுவதனால்தான் வாஸ்துவில் இந்த 2 செடிகள் மிக முக்கியமானது. வீட்டில் பூங்காவே இல்லாதவங்க வீட்டுக்கு வெளியில் இந்த 2 செடியை வைக்கிறது வீட்டில் வாழ்பவர்களுக்கும் அந்த வீட்டில் உள்ள உறவுகளுக்கும் மிக சிறப்பான ஒரு பந்தத்தை கொடுக்கக்கூடியது, குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடியது இந்த 2 செடிகள். இந்த துளசியை வடகிழக்கு மூலையில் வைப்பது மிக சிறப்பு. அதே போல் இந்த மருதாணி செடியை வடமேற்கு மூலையில் வைப்பது சிறப்பு. வடமேற்கு மூலையில் தவிர வேற எங்கெல்லாம் வைக்கலாம். ஆனால் வடகிழக்குலையும் இந்த மருதாணி வைக்க வேண்டாம். இந்த 2 செடிகளை முடிந்தளவு உங்கள் வீட்டில் வைங்க. இதை பராமரிக்கிறதும் ரொம்ப சுலபமானது தான். ஸோ வாஸ்துவில் இந்த 2 செடிகளை எல்லாராலையும் வைக்க முடியும். அடுத்த நிகழ்வுகளை நம்ம வீட்டினுடைய 3ஆம் பாகம் பற்றி நம்ம ஒரு புது தகவலோடு நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.